வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் பேங்க்லேருந்து வெளிவந்திருக்க நியூ ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதாவது 9 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா 12லேருந்து 55 லட்சம் வரைக்கும் ஒரு வருடத்திற்கான சேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு உங்களுக்கு 1 லேக்கு மேலே சேலரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆஃபீஸர்ஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு இமெயில் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, பர்சனல் இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்பியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் இமெயில் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 9 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் அவங்க சொல்லியிருக்க ஃபார்மேட்டில் மெயில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி அதில் நீங்கள் சைன் பண்ணிடுங்க. இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் ஃபுல் நேம் வந்து இங்கே கொடுத்துருங்க. அப்பா பெயர், அட்ரஸ் டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனு, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, அதே மாதிரி உங்களோட பர்த் பிளேஸ் எதுவோ அதோட டீட்டெயில்ஸு, உங்களோட நேஷனாலிட்டி, உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸு, மெரிட்டல் ஸ்டேட்டஸு, ரிலீஜியன், உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதோட டீட்டெயில்ஸு, உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, அதே மாதிரி உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி கரண்ட்டில் நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கிட்டுருக்கீங்க அதோட டீட்டெயில்ஸு, உங்களோட நோட்டீஸ் பீரியட் என்னங்கிறது அதோட எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு டேட்டு, பிளேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் மூலமாக விண்ணப்பிக்கணும். நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய மெயில் ஐடி இதுதான், recruitment@sidbi.in இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட சிவி எல்லாமே அட்டாச் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு மெயில் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். மெயில் சென்ட் பண்ணுற அந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சென்டென்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் கோடு, போஸ்ட் நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு கேண்டிடேட் நேமுமே மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் சிட்பியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. எல்லா போஸ்டிங்ஸுமே 3 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் பீரியட் இருக்கும். ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டில் 2 வேக்கன்சிஸ், எம்எல் இன்ஜினியர்ஸில் 1 வேக்கன்சிஸ், டேட்டா இன்ஜினியர்ஸில் 2 வேக்கன்சிஸ், டேட்டா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸரில் 1 வேக்கன்சிஸ், ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சிஸ் இருக்குது, போர்ட்ஃபோலியோ மேனேஜரில் 2 வேக்கன்சிஸ், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மேனேஜரில் 2 வேக்கன்சிஸ், கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் 1 வேக்கன்சிஸ். கம்யூனிட்டி வாரியாக வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதையும் நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். அதே மாதிரி மாஸ்டர் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கவங்க, மேத்தமெட்டிக்ஸ் முடித்தவங்க, எக்கனாமிக்ஸோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ, டேட்டா சயின்ஸோ, அது குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஸ் இல்லை அது ரிலேட்டடான சப்ஜெக்டில் படித்தவங்க, மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸோட ஒர்க் இருக்கும். ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்டாக அதை செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும். ஓகேங்களா?
அதோட அவங்க சொல்லியிருக்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பெர் அனமுக்கு ஒரு வருடத்துக்கு 25 லட்சம் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் டிகிரி வந்து இன்ஜினியரிங், அதாவது பிஇ பிடெக் முடித்தவங்க எலிஜிபிள், கம்ப்யூட்டர் சயின்ஸில் கிராஜுவேஷன் முடித்தவங்க எலிஜிபிள், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா சயின்ஸு இது ரிலேட்டடான கோர்ஸில் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அதோட பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எம்டெக்கு, எம்எஸ்சி. ஸோ எம்எஸ்சியில் டேட்டா சயின்ஸு, ஏஐ, எம்எல் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே, மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸு இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைலுமே இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் இயருக்கு 25 லட்சம் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து எம்எல் இன்ஜினியர். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். பிஇ பிடெக் எனி டிசிப்ளின் முடித்தவங்க எலிஜிபிள். அதோட கம்ப்யூட்டர் சயின்ஸோ, ஐடியோ, எலக்ட்ரானிக்ஸோ அல்லது டேட்டா இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது ரிலேட்டடாக படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஜாப் ப்ரொஃபைல் அதேமாரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கான இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் இயருக்கு 20 லட்சம் ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா டேட்டா இன்ஜினியர். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் எனி டிசிப்ளின் முடித்தவங்க எலிஜிபிள், அல்லது அது கீழே கம்ப்யூட்டர் சயின்ஸோ, ஐடியோ, எலக்ட்ரானிக்ஸோ இது ரிலேட்டடாக சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஜாப் ப்ரொஃபைல் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் இயருக்கு 35 40 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 45 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் உங்களுக்கு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஜாப் ப்ரொஃபைலுமே இருக்குது. செக் பண்ணிக்கிங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பெர் அனமுக்கு 50 55 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கார்ப்பரேட் டெபாசிட்ஸில் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ பிடெக் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா எம்பிஏ அல்லது பிஜிடிஎம், ஃபினான்ஸோ, சிஏ, சிஎஃப்ஏ இந்த மாதிரி முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் இயருக்கு 20 25 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் முடிச்சிருக்கணும். அதோட எம்பிஏ, பிஜிடிஎம், ஃபினான்ஸோ அல்லது சிஏ, சிஎஃப்ஏ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் இயருக்கு பார்த்திங்கன்னா 45 55 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அடுத்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மேனேஜர். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எம்பிஏ அல்லது பிஜிடிஎம் முடித்தவங்க எலிஜிபிள், அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஃபினான்ஸோ, ஸ்ட்ராட்டஜி அல்லது மார்க்கெட்டிங் அல்லது என்டர்பிரினர்ஷிப் அல்லது எக்கனாமிக்ஸ் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் இயருக்கு 25 30 லட்சம் வரைக்கும் சேலரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து கிளஸ்டர் மேனேஜர். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். பேச்சுலர் டிகிரியில் அக்ரி பிஸ்னஸோ, ரூரல் மேனேஜ்மெண்ட்டோ அல்லது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது ஃபினான்ஸ் அண்ட் காமர்ஸோ அல்லது அது ரிலேட்டடான ஃபீல்டோ நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் அனவுக்கு உங்களுக்கு 12 லட்சம் சேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் விண்ணப்பிக்க முடியும். இது 1 கேண்டிடேட்ஸ் ஒன்லி 1 போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு பர்சனல் இன்டர்வியூ வச்சு தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.